மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் சபத்னீகானாம் வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் அஷ்டஹா புண்ணியஹால. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் வீட்ல ஒரே பிரச்சனை, என்ன பண்றது சாமி? கவலைப்படாதம்மா, வர வெள்ளிக்கிழமை வீட்டுல சுமங்கலி பூஜை பண்ணு. மகாலட்சுமிக்கு விரதம் இரு. அத செஞ்சா எல்லாம் சரியாயிடுமா சாமி? ஆமாமா, அத செஞ்சன்னா உனக்கும் உன் புருஷனுக்கும் நல்லது. சரிங்க சாமி. 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனைங்க இருந்தாலும் பிரச்சனை தீர்ந்து 2 பேரும் நல்லபடியா ஒண்ணு சேர்ந்துருவீங்க. இந்த அம்பாளே உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருவா. கண்டிப்பா செய்யற சாமி. சரிம்மா. ஆயாத்த பிதரஹா சோம்யாஹா கம்பீரைஹி அதிபிஹி பூர்வைஹி. ரவதி, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, 2 பேரும் கோயிலுக்கு வந்தோம். ஆமா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? நாளைக்கு எல்லாம் கரெக்டா நடந்துரும். பத்திரமும் நம்ம கைக்கு பத்திரமா வந்துரும். அதுக்கான வேலைய சகல செஞ்சிட்டாப்ல. நீ நினைச்சபடி இந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும், அது ஒண்ணுதான் என்னோட பிரார்த்தனைன்னு இப்பதான் நான் அக்காட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது நடக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் சரி, ஃபங்க்ஷன்லாம் கன்ஃபார்மா நல்லபடியா நடந்துருப்பா. ஆனா அத்தை கையால சிலைய திறந்து வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கியப்பா, அது எப்படி நடக்கும்? அதானே இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. அதை எப்படி நடத்தி காட்டுறது? முதல்ல இந்த லேண்ட் பிரச்சனை முடியட்டோங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏப்பா, நீ எப்பவுமே கூலா இருப்பப்பா, எங்களையும் கூலா இருக்க சொல்ற. எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டம்ப்பா. இந்த பிண்டத்தை எடுத்துன்னு போய் கரைச்சிட்டு வந்துருங்க. வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் கரைச்சிடணுமா? ஆமாமா, 3த்தையும் கரைச்சிருங்க. பொறுமையா பண்ணுங்க. காவ்யேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத் பராவா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை சர்வம் ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. போட்டோ எடுத்து பையில வச்சுக்கோங்க. சரி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நன்னா இருங்க. மாலையை போட்டுருங்க. அவ்வளவுதான். ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட நன்னா இருங்க. சரிங்க சாமி. ரோஹிணி, இங்க பாரு, குக்கிங் மதுரு. என்ன எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க போல? சாமி கும்பிட்டாச்சா? கும்பிட்டோமா. நீங்க எப்போ வந்தீங்க? இறந்து போன என் வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு திதி, அதனால திதி கொடுக்கறதுக்காக நான் வந்தேன்.